கலக்கிட்டப்பா. செகண்ட் ஹாஃப் பப்பு பயங்கரமா கலக்கிட்டேன். அண்ட் குக் வித் கோமாளி செட்ல ஒரு ஃபன் ராஜு தான் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு இமோஷனல் சைட் பார்க்குறது ஆச்சரியமா இருந்துச்சு. பிக் பாஸ்ல வந்து அவனா பார்த்துருப்பீங்க. இதுல அவனோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பார்க்க முடியும். ராஜு வந்துட்டு பிக் பாஸ் ஹவுஸ்ல பார்த்த மாதிரியே இருக்கு. நிறைய அம்மா சென்டிமெண்ட் அது இதுன்னு ஒரு ஜாலியாக சூப்பராக பண்ணியிருக்காப்புல. படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்குமே படத்தை சூப்பராக எடுத்துன்னு போயிருக்காங்க. நம்ம இவர் மைக்கேல் நல்லா நடிச்சிருக்காரு. பப்பு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். பன் பட்டர் ஜாம் ரொம்ப நல்ல ஒரு ஃபுல் காமெடியாக போயிட்டு இருக்கு. படம் ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலி என்டர்டெய்னர். அண்ட் ராஜு வந்துட்டு பிக் பாஸ் ஹவுஸில் பார்த்த மாதிரியே இருக்கு. நிறைய காமெடிலாம் அவன் பேசுறது திட்டுறதுலாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி த மதர் கேரக்டர், போத் த மதர் கேரக்டர்ஸ் அமேசிங் ஜாப். நம்ம எல்லார் வீட்லேயும் அந்த மாதிரி அம்மா இருக்காங்க. எல்லார் வீட்லையும் நம்ம மாதிரி அந்த மாதிரி அம்மா வந்து நம்மளை இது பண்ணு அது பண்ணு அதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வீட்டில் நடக்கிற விஷயம் பார்க்குற மாதிரியே இருக்குது. இட்ஸ் வெரி நைஸ். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணி சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். படம் பார்த்தோம். லைக் நான் நினச்சேன் ஒரு ஃபுல் அவுட் காமெடி இருக்கும், அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி நினச்சேன். ஆனால் செகண்ட் ஹாஃப் பப்பு பயங்கரமாக கலக்கிட்டேன். அண்ட் தென் ராஜு ஒரு இந்த மாதிரி ஒரு இமோஷனல் சைட் பார்க்குறது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எப்போவுமே செட்டில் குக் வித் கோமாளி செட்டில் ஒரு ஃபன் ராஜு தான் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் ராஜு பார்த்தது. ஆனால் இப்போ தெரிஞ்சது செட்டில் கதை சொல்லுவானே அதெல்லாம் இங்கேலேருந்து தான் வந்தது. அண்ட் ஐ விஷ் த ஹோல் டீம் பெஸ்ட் ஆஃப் லக். அண்ட் படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. லாஸ்ட்டில் கொஞ்சம் எனக்கு கலங்கிச்சு. அண்ட் இது த மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட நம்ம லைஃப் ஃபுல்லாக வாழ முடியும். அதுக்காக லவ்வர்ஸ் அவசியமே இல்லை. அதுதான் ஒரு மாரல். அண்ட் நானும் பர்சனலி அதை பயங்கரமாக பிலீவ் பண்ணுவேன். ஸோ ஐ திங்க் ஐம் லக்கி எனஃப் டு வாட்ச் திஸ் மூவி. அண்ட் இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் போகுது. ஆல் தி பெஸ்ட் டு ராஜு அண்ட் த ஹோல் டீம். தேங்க்யூ. ஓகே, பன் பட்டர் ஜாமோட ப்ரிவியூவில் இருக்கோம் எல்லாருமே. இது வந்து நான் ரிவ்யூ சொல்கிறத விட மற்றவங்க சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் ராஜுவோட ஃப்ரெண்டு. ஸோ அதனால் நான் படம் ஃபுல்லாக ராஜு தான் பார்த்து என்ஜாய் பண்ணிருந்தேன். ஸோ அவனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் பிக் பாஸில் வந்து அவனா பார்த்துருப்பீங்க. இதில் அவனோட பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு மாதிரி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தான். அண்டு இதில் 2 அம்மாக்கள் வருவாங்க. ஸோ அம்மாக்களை மிஞ்சி எதுவுமே இல்லை அப்படின்னு இந்த படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஒரு சச்ச ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர். உட்காந்துட்டு ஜாலியாக பாப்கார்ன் சாப்பிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு சிரிச்சுட்டே என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு படம். ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்கள், என்ஜாயபிளாக இருக்கும். ஹாய், பன் பட்டர் ஜாம் பார்த்தோம். ராஜுவோடைய ஃபர்ஸ்ட் மூவி. ஐ திங்க் நெக்ஸ்ட் ஹீரோ டு பி வாட்ச்ட். உண்மையிலே படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சிரிச்சுட்டே இருக்கலாம். செகண்ட் ஹாஃப் வந்து சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ். வண்டர்ஃபுல் மூவி. ஐ லைக் டு கங்க்ராச்சுலேட் த டைரக்டர் ராகவ் அண்ட் த என்டையர் க்ரூ. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபன் மூவி, நம்பி வந்து பார்க்கலாம். அண்ட் ஆல் மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் ராஜு. நிச்சயமாக பெரிய ஹீரோவாக வருவான். வாயா கலக்கிட்டப்பா. வெஹிக்கிள் ஏதாவது சொல்லுங்க. வணக்கம். ராஜு போயிட்டீங்களே. நம்ம ராஜு நம்ம 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், 3 பேர் சரிங்களா. நம்ம குக் வித் கோமாளியில் வரோம். அண்ட் சேர்த்து சமைக்கிறோம். அந்த மாதிரி வேலை பண்ணுவோம். ராஜு பார்க்கறதுக்கு இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த படம்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். கம்ப்ளீட் ஒரு நான் பார்க்குறது ராஜு குக் வித் கோமாளியில் உண்மை. தட்ஸ் a different person altogether. But in the movie, the way he has acted, the way he has got together his emotions and everything. ஏன்னா அவன் பார்க்குறது பேசுறது ரொம்ப காமாக கம்போஸ்டாக. பட் இங்கே படம் டயலாக்ஸ் டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கிறீங்க. சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எஸ், இட் வாஸ் ரியலி நைஸ். ஃபெல்ட் ரியலி குட் ஆஸ் அ பிரதர், ஆஸ் அ ஃப்ரெண்ட். எனக்கு செம்ம சந்தோஷம். அண்ட் இட்ஸ் a feel good movie. வாங்க பாருங்க ப்ளீஸ். அதாவது ராஜு எப்படி செட்டில் வந்து டைமிங்காக டக்கு நடிப்பாரோ அதே மாதிரி படத்தில் பயங்கர டைமிங்காக வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி பார்க்குற எல்லா ஃபேமிலிஸுக்குமே இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ மறக்காமல் எல்லாமே வந்து தேட்டரில் பாருங்கள். ராஜு செல்லுக்கு வந்து அவங்களுடைய சப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. தேங்க்யூ ஃபார் தட். அடுத்த வரப்பில் ஜெயிலுமேட் ஆகாதுன்னா தேங்க்யூ. ஸோ படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
ராஜு வந்து செட்டில் வந்து நிறைய கவுண்டர்ஸ் போடுவான். இங்கே வந்து நான் பார்க்குறேன் ராஜு இப்படிலாம் நடிப்பானா அப்படின்ற மாதிரி நான் ஷாக் ஆகிட்டேன். பிகாஸ் அந்த பைக்கில் போகும்போது பிரேக்கை போயிட்டு இப்படி அழுதுகிட்டே போவான்ல, அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நிறைய எமோஷன்ஸ் காட்டியிருக்கான் ராஜு, பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான். அந்த 2 ஹீரோயின்ஸுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சரண்யா மேம் கேட்கவே வேணாம், தேவதர்ஷினி மேமும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஸோ பப்பு எல்லாருமே இந்த மூவியே வந்து எப்படின்னா ரொம்ப ஆக்குபைடாக எல்லா இடத்துக்குமே வந்து ஒரு ஹியூமர் வச்சு ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்காக இருந்தது. படம் ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் சாங் இதெல்லாம் கொஞ்சம் லவ் கண்டென்ட் அதெல்லாம் இருக்கும். ஆனால் ஃபேமிலியோட வந்து பார்க்குற மாதிரி ஒரு நல்ல படம் தான். இப்போ இருக்கிற பசங்களுக்குலாம் வந்து பிடிக்கும். ஏன்னா இப்போ பேரண்ட்ஸே வந்து மாறிட்டாங்க, அவங்களே இந்த மாதிரி படம்லாம் ரசிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஸோ ராஜு வந்து ஆஃப்டர் பிக் பாஸ் இந்த படத்தில் வந்து அவனோட டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸான ஒரு இதை நீங்கள் வந்து பார்க்கலாம். Thank you. எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு சரண்யா மேம் அண்ட் தேவதர்ஷினி மேமோட ஆர்க்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மாதிரி இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து பெரியவங்களாம் எப்படி புரிஞ்சுப்பாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் நல்லா காமிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட ஒரு செக்மெண்ட் ஆஃப் இது இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்தது. ரிலேஷன்ஷிப் வைஸில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குன்றதையும் ஜாலியாக பண்ணியிருந்தார் இவர். ஸோ இவர் நல்ல ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இப்போ. அதனால அவர் நல்லா இருக்கும், அவர் நல்ல படம் நல்லா வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ. ஸோ பன் பட்டர் ஜாம் ப்ரீமியர் ஷோலேருந்து வந்திருக்கா. ஸோ ராஜு ஹஸ் டன் அமேசிங் ஜாப். ஸோ ராஜு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் ராஜு நாங்கள் பிக் பாஸ் இருந்து பார்த்துட்டே இருந்தாலும் கூட இருந்தோம். ஸோ எனக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ் இல்லை. பிகாஸ் ஹீ லிவ் தட் அந்த கேரக்டர் எல்லாமே, அந்த காமெடியாக இருக்கட்டும் எல்லாமே அமேசிங்காக இருந்துச்சு ராஜு. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் மியூசிக் நிவாஸ் கே பிரசன்னா ஹஸ் டன் அமேசிங் ஜாப். ஸோ அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ஐ வாஸ் என்ஜாயிங். அண்ட் கைஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டெல் ஒன் திங். ஸோ இப்போ எனக்கு பிடிச்சது பிடிக்கல, ஒரு வேறு யாருக்கும் பிடிச்சது பிடிக்கல, டு நாட் டேக் தேட் இன் டு மைண்ட். ஸோ மூவி கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். இட்ஸ் அமேசிங் feel good movie. So without any expectation, just on the 2.5 to 3 hours you can just live that moment. So that's what I want to say. Thank you. And I forgot to say one thing. So நாளைக்கு எங்க படமும் வருது ட்ரெண்டிங். ஸோ அதில் நான் ஒரு சாங் பண்ணியிருக்கேன் ட்ரெண்டிங் பொண்ணு. ஸோ டோன்ட் forget to watch that. Watch every movie in the theaters and support me. Thank you guys. வணக்கம். நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. என்ன படத்தை பார்த்து முடிச்சாச்சு. படத்தை பார்த்துட்டோம், மிக சிறப்பாக இருக்குது. 2K கிட்ஸுகளுக்கெல்லாம் ரொம்ப பிடித்த படமாக இருக்கும் கண்டிப்பாக. ராஜு வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காப்புல. தம்பிக்கு வந்து அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய கதைகள் பண்ணணும். பன் பட்டர் ஜாம் படம் செம்மையாக இருக்குங்க. நீங்கள் எல்லாமே சூப்பராக ரசித்து பார்க்கலாம். நல்லா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தேன் தேட்டரில். நீங்கள் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸு யாரும் வந்தாலும் செம்மையாக என்ஜாய் பண்ணக்கூடிய படங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. மறக்காமல் தேட்டரில் வந்து எல்லாருமே படத்தை பாருங்கள். ஹலோ எவ்ரிவன், நான் ஆனந்தி பேசுகிறேன். இன்னைக்கு பன் பட்டர் ஜாம் அது பார்க்கறதுக்காக வந்திருந்தேன். ஐ லவ் த ஃபில்ம் யார், சீரியஸ்லி. ராஜுவோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம் மாதிரியே இல்லை. ராஜு தெரியும், இந்த டைமிங் கவுண்டர்ஸ்லாம் பண்ணுவாப்ல, காமெடி பண்ணுவாப்ல, அதெல்லாம் தெரியும். பட் ஒரு ஹீரோவாக வந்து எவ்வளோ தூரம் கேரி பண்ண முடியுங்கிற டவுட் இருந்தது எல்லாருக்குமே. பட் இது வந்து பார்க்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபில்ம் மாதிரியே இல்லை. ஹீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஒரு ஹீரோக்கு உண்டான எல்லா விஷயமும் இருக்குது. அதாவது காமெடி, ஆக்ஷன் வேற திடீர்னு பண்றாரு, அதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. தட் இஸ் த திங். அண்ட் சென்டிமெண்ட் ஆல்சோ பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த காமெடி அப்பா, அந்த 2 மாத்திரம் சரண்யா மேம் அண்ட் தேவதர்ஷினி மேம், ஓ மை காட், 2 பேரும் கலக்கிட்டாங்க. அண்ட் மியூசிக் ரொம்ப புதுசா இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஐ ஆக்சுவலி லவ்ட் இட்.